வணக்கம்ப்பா. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இடுப்பு வலி, கால் வலி, கை வலி அப்படின்னு சொல்லி பெரிய ஆளுகள்லேருந்து சின்ன பிள்ளைங்க எல்லாத்துக்குமே இருக்குது. இதுக்கு நம்ம வைத்திய முறை என்ன, எப்போ பார்த்தாலும் மெடிசன் இங்கிலீஷ் மருந்துனே போக வேணாம். இயற்கையான முறையிலே இது செய்யலாம். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்போ இது என்ன செய்ய போகிறோம்ன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பார்ப்போம். இது கருப்பு உளுந்து கஞ்சி. இதை கஞ்சியாகவும் வச்சு குடிக்கலாம், அது கூழை கிண்டி குடிக்கலாம், புட்டா செஞ்சு சாப்பிட்லாம், கருப்பு உளுந்து உருண்டையாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். இதில் இத்தனை முறை இன்னும் இருக்குது, முறைகள்லாம் செஞ்சு சாப்பிட்றது. அதனால் நம்ம கருப்பு உளுந்தை வறுத்து அரைக்க போகிறோம். அரைச்சி இந்த பாதாம், முந்திரி, ஏலக்காய், சுக்கு எல்லாம் இருக்குது. இதெல்லாம் போட்டு நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். வறுத்து அரைச்சி மாவை வச்சு கூழாக கிண்டி தான். ஏன்னா பிள்ளைங்க மற்றதுக்குனாலும் இது பண்ணுங்கள். இதுனா சூடாக சாயங்காலம் ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரையை போட்டு கொடுத்தோம்னா ஈஸியாக குடிச்சுக்கிடுங்க. குடிச்சிட்டு அதுக்கு படுக்கு டியூஷன் போகிறதுனால பெரியவங்கனாலும் குடித்தா கொஞ்சம் மலைப்பில்லாமல் இருக்கும், அதனால் குடிச்சுக்கிடுவாங்க. இப்போ அதை செய்ய போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுப்பு பற்ற வைக்க போகிறோம். அடுப்பில் அடிக்கணமான வடைச்சட்டி, இப்போ அடிக்கணமான பாத்திரம் வச்சுருக்கோம். அந்த பாத்திரத்தை நல்லா இந்த சட்டி நல்லா சூடாகிடுச்சு. நல்லா சூடாகவுமே கருப்பு உளுந்தை போட்டு நம்ம வறுக்கிறோம். 1 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். 2ஆக பிரித்து வறுத்துக்குருவோம். இது இந்த வறுத்தது தெரியாது. இதுக்காக என்ன பண்ணணும், 2 வெள்ளை உளுந்து சேர்த்து போட்டுக்கிட்டோம்னாப்பா அந்த ஈஸியாக வறுபடுறது தெரியும் நம்மளுக்கு. அந்த செவக்கிறது இது தெரியும். அப்போ கருப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் அது ரொம்ப இதாகிடும். ரொம்ப தீய விடக்கூடாது. உளுந்து வாடை வரந்தடிக்கு வறுக்கணும். அதனால தான் 2 வெள்ளை உளுந்தும் போட்டிருக்கேன். அந்த வெள்ளை உளுந்தும் போடையில் கொஞ்சம் செவந்து வரையில் தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. இப்போ நல்லா நம்ம வறுத்துட்டோம். அந்த வறுக்கிறது இந்த சிவப்பு தன்மை அந்த வெள்ளை உளுந்து இருக்குப்பா, பாருங்கள் தெரியும். வீடியோவில் ஜூம் பண்ணி காமிக்கிறோம். அதே மாதிரி வாடையும் நல்லா கமகமான்னு வருது. இந்த உளுந்து வறுக்கிறது நல்லா வாடை கமகமான்னு இருக்கும். இப்போ இதை சட்டியில் மாற்றி வச்சுக்கிறோம். நம்ம இந்த வறுத்த உளுந்து ஆறட்டும். அதுக்கப்புறம் இதோட சேர்த்து இந்த முந்திரி பருப்பு, இந்த பாதாம் பருப்பு, இந்த ஏலக்காய், அந்த சுக்கு இதெல்லாம் போடையில் நல்ல மணமாகவும் இதோட சத்து சேர்ந்து இந்த ஃப்ளேவரை சேர்ந்து பிள்ளைகளுக்கு ஒரு குடிக்கிறதுக்கு நல்ல மணமாகவும் இருக்கும். நான் 1 கிலோவுக்கு 50 முந்திரி பருப்பும் 100 பாதாம் பருப்பும் போட்டிருக்கேன். இப்போ இதை வறுத்துட்டோம். இதையும் எடுத்து நம்ம சட்டியில் கொட்டி விட்டுறோம். பாதாம் ஒரு 10 ஏலக்காய் அடிச்சு வச்சுருக்கேன். மணமாக நல்லா இருக்கும். அதையும் சேர்த்து போட்டுக்கிறோம். இப்போ நல்லா இதுவும் வறுபட்டுருச்சு. இதையும் தூக்கி ஒட்டி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம இதெல்லாம் வறுத்துட்டோம். இதோட இந்த சுக்கையும் போட்டு அரைச்சிடறோம். அரைச்சிட்டு இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் என்ன செய்யணும். இப்போ பாருங்கள், நான் மிக்சியிலே இதை அரைச்சிட்டேன். அது கடையில் ரைஸ் மில்லில் தான் கொடுத்து அரைப்பேன். இப்போ உங்களுக்கு வீடியோ காமிக்கின்றக்காக இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கேன். இதை 2 ஸ்பூன் போட்டு கூழ் கிண்டினோம்னா நல்லா 4 டம்ளர் வரும். நல்லா கிண்டி சாப்பிட்டா பிள்ளைகளுக்கு நல்லா ஒரு தெம்பு எனர்ஜியெல்லாம் கிடைக்கும். கால் வலி, மொழி வலி, முக்கியமாக குறுக்கு வலி இருக்காது பொம்பளை பிள்ளைகளுக்கு. ஆமாம், இதை செஞ்சு கொடுங்க, நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இருங்க, நான் கூழ் கிண்டி காமிக்கிறேன். இப்போ பாருங்கப்பா, நான் கூழ் கிண்டி இறக்கிருக்கேன். இது கெட்டியாக நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது நல்லா கெட்டியாக கிண்டி ஊட்டுறதுனாலும் ஊட்டலாம், பிள்ளைகளுக்கு ஆற்றி கொடுக்கலாம், பெரியவங்களுக்கும் ஆற்றி கொடுக்கலாம். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தொடர்ந்து நீங்கள் ஒரு 20 நாளைக்கு சாப்பிட்டு பாருங்கள். இந்த குறுக்கு வலி, மேல் வலி எதுவுமே இருக்காது. கால் வலி எல்லாம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு.
இப்போ இனிப்பு தேவைப்படுறவங்களுக்கு இனிப்பு நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம்ப்பா. ஜீனியெல்லாம் ரொம்ப சேர்க்க வேணாம், அதனால் நாட்டு சர்க்கரையை போட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த நல்லா ஆற்றி இந்த எங்கள் வீட்டுக்காரர் உட்காந்துருக்காங்க, எங்கள் அம்மா வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஆற்றி கொடுக்க போகிறேன். எங்கள் அம்மாவுக்கு இனிப்பு போட மாட்டோம் நாங்கள். எங்கள் வீட்டுக்காருக்கு கொஞ்சம் இனிப்பு போட்டிருக்கேன், அரை இனிப்புக்கு. இதை உங்களுக்கு இனிப்பு இல்லாமல் கொடுக்க போகிறோம் இப்போ. ஆமாம், குடிச்சு பாருங்கள், செஞ்சு குடிச்சு பாருங்கள், பிள்ளைகளுக்கும் கொடுத்து பாருங்கள், நல்லாயிருக்கும், தெம்பாகவும் இருக்கும். சத்து மாவு கூழ் குடிச்சு பாருங்கள்.